les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சனாவை வந்து ஷவருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் காய்ஸ். ஸோ சனா நீட்ஸ் ஷவர் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு டஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டுடேஸ் இந்த வீக்கெண்டில் எதுவும் பிளான் பண்ணல. அண்ட் ஐ ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய்ட் த பெங்களூர் ரைட். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ரைடு போயிருந்தோம். அண்ட் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ என்ஜாய்ட் இட் அண்ட் ஸோ மெனி கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் யூ ஹவ் கிவன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சனாவை வந்து குளிப்பாட்ட போகிறோம் கைஸ். லைக் லாஸ்ட் ரைடு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரெய்னி டைம் போனதுனால லுக் அட் ஆர் சனாஸ் கண்டிஷன் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரைடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் போட்டு போகலான்ட்டு. ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஃப்டர் வாஷ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ். லெட்ஸ் கோ அண்ட் வாஷ் ஆர் சனா. ஸோ ஒரு கேஷுவல் ரைடு தான். ஸோ அப்படியே மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். லெட்ஸ் கோ. சனாவை போயிட்டு ஐ ஹோப் ரெயின் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி கைஸ். ஏன்னா ரெயின் வந்தால் மறுபடியும் சேர் ஆகிடும். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இது ஒரு இஷ்யூஸ். லைக் இஃப் யூ வாண்ட் கீப் யுவர் பைக் யூ கேனாட் கோ அவுட் வித் த ரெயின் கிளைமேட். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் yeah கைஸ், ஸோ ப்ளீஸ் கமெண்ட் மீ ஹவ் வாஸ் த பெங்களூர் ரைட். அண்ட் என்னோடய சின் காட்டனை மறுபடியும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூர் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே கைஸ், போச்சா எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல. போகும்போது கிடைச்சா நல்லாயிருக்கும். இட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஐ எம் நாட் ஷூர் அது கிடைக்குமா இல்லையான்ட்டு. நம்ம வந்த வேகத்துக்கு பறந்துடுச்சு கைஸ். ஸோ ஒன் மோர் டைம் வி லாஸ்ட் ஆர் சின் காட்டன் கைஸ். ஸோ சின் காட்டன் கீழே இருக்கும் இல்லையா? ஸோ ஹெல்மெட்டு கீழே இருக்கிறது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சா இல்லை வீட்லேயே விழுந்துட்டுருக்கா ஒன்றும் தெரியல. ஸோ வீட்டில் போய் பார்க்கலாம். ஆனால் வரும்போது நான் அதை போட்டுட்டு தான் வந்தேன். அண்டு ஓகே, மறுபடியும் ஒரு டைம் அதை லாஸ் பண்ணிட்டோம். அவர் ஃபால்ட். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சனாவை குளிப்பாட்டிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அண்டு ஒரு அப்படியே நமக்கும் கேஷுவலாக ஒரு ரைடு போகலான்ட்டு. லாஸ்ட் வீக்லேருந்தே நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, ரைடு போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிடுவேன். அண்ட் நார்மலாக இருந்தால் ரிட்டர்ன் அப்போ வாஷ் பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் லைக் ஓவராக மழை இருந்ததுனால வந்து வாஷ் பண்ணுற சீன் ஆகிடுச்சு. அண்டு நம்ம கிலோமீட்டர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 9600 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் கைஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 இயர் ஆக போகுது. லாஸ்ட் நவம்பரில் எடுத்தது. இப்போ வந்து 1 இயர் கூட இல்லை, 8 months கைஸ். நாட் ஈவன் 1 இயர் கைஸ், 8 months. ஸோ இட்ஸ் ஜூலை ரைட். ஸோ இன்னும் வந்து 7 to 6 months தான் ஆக போகுது. அண்டு 9000 கிலோமீட்டர்ஸ் இஸ் குட் ஆர் பேட், நீங்கள் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரைடு வந்து பிளானிங் போயிட்டுருக்கு கைஸ். August 15th வி மே ரைட். ஸோ எப்பயும் போல் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ். மை பெங்களூர் டீம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு எங்கே போகிறோம் என்னன்ட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு ஷார்ட்ஸோ இல்லை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அண்டு டேட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். August 15th வந்து போகிற மாதிரி கொல்லி ஹில்ஸ் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கர்நாடகாவில் கோகர்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் கோவா மாதிரி தான் கோகர்ணாவும். நியர்பை கோவான்னு கூட சொல்லலாம். லைக் 150 to 200 இருக்கும். அங்கேருந்து கோகர்ணாலேருந்து நம்ம கோவாவுக்கு போகணுன்னா ஒரு 150 to 2 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு லொக்கேஷன் போகிறோம். பட் நம்ம வீட்டிலேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 650 கிலோமீட்டர்ஸ் ஆகும் கைஸ் நம்ம வீட்டிலேருந்து. ஸோ 650 to 700 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிறது மட்டும். ஸோ நீங்கள் ரிட்டன் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1300 400 ஆகிடும் எப்படியும் நம்ம பொறுக்கிட்டு வரதுக்கு. அண்டு கைஸ், ஸோ அது இந்த பிளான் வந்து August 15th ஒரு 4 days பிளான் கைஸ். 4 இல்லை 3 days பிளான்னு. ஸோ அங்கே போனால் நம்ம நிறைய நியூ திங்ஸ் வந்து உங்களுக்கு vlogல காமிக்கலான்னு நினைக்கிறேன்.
ரைடிங் அண்ட் கோகர்னால எதனா ஸ்பெஷல் பிளேஸ் இருந்தால் அங்கேயும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு ரைடு ஜாலி ரைட் போகலாம் அப்படின்னு பிளானில் இருக்குது. ஐ வில் அப்டேட் யூ கைஸ். இன்னும் அது கன்ஃபார்மாக தெரியல, அது போகிறோமா இல்லையான்னு கூட தெரியல. இப்போது வரும்போது என்னோடய ஹெல்மெட்டோட சின் காட்டன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அது போயிடுச்சுன்னா விண்டு நாய்ஸ் அதிகமாக வரும் லாகில், அது ஒரு பயமாக இருக்குது. வீட்டில் கிடச்சின்னுண்டா செய்யாம், அப்படி இல்லைன்னா போகும்போது எங்கேயாவது ரிட்டன் கிடைச்சாலும் நல்லாயிருக்கும். பட் ரிட்டன் கிடைக்கிற சீன் இருக்காது. நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய மிஸ்டேக் தான் கைஸ், அந்த ஹெல்மெட்டோட பெல்ட்டு போடாமலே அப்படியே வந்தேன். நடுவில் ஒரு கால் வந்துச்சு, சரி நிப்பாட்டிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். சம்வேர் ஐ மிஸ்ட் இட். ஹை ஸ்பீடில் போகும்போது வின் நாய்ஸ் வருமே. ஓகே பார்த்துக்கலாம். டிஜே இருக்க பயமேன் இதுலேயே நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம போகிற வேகத்துலேயே வாய்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வின் நாய்ஸ் வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படி எதனா ஒன்று பண்ணிக்கலாம் கைஸ், வழி இல்லை. கைஸ் ஆல்மோஸ்ட் திருப்பத்தூர் ரீச் ஆகிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி. அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பத்தூர் டவுன் கைஸ். ஆக்சுவலாக நம்மளது வில்லேஜ் அப்படின்றதுனால அவ்வளோவா வாஷிங் வந்து க்ளீனாக இருக்காது. ஸோ நம்ம டவுனுக்கு வந்தால் தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போனால் வாட்டர் இருக்கும், நம்ம இப்படியே கட் ஆகிடுவோம் கைஸ். வி ஆர் டேக்கிங் ஏ ஷார்ட்கட். ஸோ திருப்பத்தூரில் நான் வாஷ் பண்ணுற இடம் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஈவன் லாஸ்ட் டைம் நான் வந்து vlog பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே போக போக உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் எங்கே இருக்குன்ட்டு. ஜூலை 22 கைஸ், இன்றைக்கி மண்டே. ப்ராபப்ளி நான் நாளைக்கு காலையிலேயே இந்த வீடியோ போட்டுருவேன், இல்லைனா மேபி இன்றைக்கே போட சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். அண்டு இந்த ஒரு வழியில் என்னென்னா ஏகப்பட்ட ஹம்ப்பு கைஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஹெவியாக இருக்கும், பார்த்து தான் போகணும். அண்டு திருப்பத்தூர் பீப்புளுக்கு வந்து நான் எங்கே சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் அவங்க கொஞ்சம் ஸ்பெர்ம் வந்து அந்த ஸ்பெர்ம் வாஷ் வந்து கொஞ்சம் க்ளீனாகவே பண்ணுவாங்க. அதே மாதிரி வாட்டர் அடிக்கிறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக ஹெவியாக அடிக்கிறதுனால எல்லாம் பட்டையை கிளப்பி க்ளீன் பண்ணிவிடும். அண்ட் மேபி சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கூட அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தால் வந்து பெயிண்ட்டே ரிமூவ் ஆகிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. பெயிண்ட்டோ இல்லை வந்து அந்த ஸ்டிக்கரிங்கோ, நம்ம பைக்கில் கவாசக்கியில் அந்த சும்மா அந்த ஸ்டிக்கரிங் இருக்குது பாருங்கள் கவாசக்கின்றது, அதே வந்து எவ்வளோ 15K 20K சொல்லியிருந்தாங்க. ஷாக் ஆகிட்டேன் அதை கேட்டுட்டு, அடா பாவீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரிஜினல் சொல்கிறேன் கைஸ், கவாசக்கி ஒரிஜினல். அண்டு கைஸ் நாளைக்கும் ஒரு வீடியோ பண்ணலாம். அண்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணலான்னு இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வண்டியில் மாடிஃபை பண்ணி ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணலான் இருக்கேன். அது நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்டு வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர் டு அவர் டெஸ்டினேஷன். ஸோ திருப்பத்தூர்காரங்களுக்கு எப்படி எங்கே அப்படின்றதும் டீட்டெயிலாக மேப்பில் சொல்கிறேன். ஐ திங்க் இது வந்து ஹவுசிங் போர்டோ ஏதோ சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர், ஐ எம் நாட் ஷூர். பட் அந்த ரவுண்டானா கிட்ட போனால் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்தே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, சரி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. திருப்பத்தூர் பீப்புள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பைக் வாஷ் பெஸ்ட்டு பிளேஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது அமிர்தா ஸ்கூல் ரோட். அண்டு புதுப்பேட் ரோட்லேருந்து நான் ஷார்ட்கட்டில் வந்துட்டேன் கைஸ். கடவுளே வீட்டானதவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. என்னோடய சின் காட்டன் போனது ஒரு பெரிய பரிதாபமாக இருக்கே. அது எங்கெங்கேயோ அலைஞ்சி கடைசியில் சென்னையில் வாங்கினேன். ஏன்னா நார்மலாக ஆன்லைனில் கூட சீக்கிரமாக அது கிடைக்கிறது இல்லை கைஸ், அது ஒரு ப்ராப்ளம். பார்த்துக்கலாம் சயாம், நோ வரிஸ். மோட்டோ விலாக்ன்றது கஷ்டமான ஒரு திங் தான் கைஸ். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த திருப்பத்தூரில் வந்து இந்த ரவுண்டானா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரைட் எடுத்தால் காக்கங்கரை, இந்த சைடு போனால் பர்கூர் அண்டு
வாட் இஸ் தட் கால், என்ன எதுவும் சொல்லுவாங்களே, கந்திலி. நாம் சைட்டாக போனால் திருப்பத்தூர் டவுன். அண்ட் நம்ம ரைட் எடுத்துகிட்டு இது வந்து காக்கங்கரை போகிற ரூட்டில் இருக்குது கைஸ். காக்கங்கரை ஆர் மத்தூர் வீக்கெண்ட்ஸு. ஸோ லோக்கல் பீப்புளுக்கு தெரியும். ஸோ உங்களுக்காக தான் இதை டீட்டெயில்டாக சொல்லிகிட்ருக்கேன். அண்டு கைஸ், ஸோ போயிட்டு நம்ம வாட்டர் வாஷை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் கைஸ். அநியாயமாக பரிதாபமாக மிஸ் பண்ணிட்டேன்டா அந்த சின் காட்டனை. நான் வந்து மாஸ்கெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, லக்கா இருந்தால் போகிற வழியில் இருக்கா பார்க்கலாம். போகிற வழியில் நம்ம போகிறதுக்குள்ளே எவனாவது எதனா பண்ணிவிடுவாங்க. போகிற வழியில் தெரியாது. பட் வீட்டில் வந்து நான் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டு இருந்துச்சுன்னா இருக்கலாம். கைஸ், நம்ம திருப்பத்தூரில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பைக் வாட்டர் சர்வீஸ் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் கைஸ். உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் திருப்பத்தூர்காரங்க டூ கமெண்ட் மீ. ஏன்னா பெட்டர் பிளேஸ்ன்னு தான் நான் கண்டிப்பாக போய் பார்க்குறேன். நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இங்கே தான் கைஸ். கண்டுபிடிச்சேன்ட்டு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நாள் கூகுளில் ரிசர்ச் பண்ணேன். அண்ட் பார்த்தா ஒரு மாதிரி ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா நான் பெடாக் ஸ்டாண்ட் இல்லை அவர்கிட்ட. அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுவும் சொல்லிடுறேன். பெடாக் ஸ்டாண்ட் இல்லை. ஏன்னா இப்போ பைக்கை வந்து நம்ம வீலில் வாஷ் பண்ணணுன்னா பெடாக் ஸ்டாண்ட் இருந்தால் தான் நல்லா தான் இருக்கும். இவங்க சும்மா இப்படி பிடிச்சி கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க கைஸ், ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் ஏ சேஃபர் வே. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால் வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு, அந்த ஹவுசிங் போர்ட் தாண்டி பிரிட்ஜு. நீங்கள் காக்கங்கரை ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் கைஸ். அண்டு கூடிய சீக்கிரத்தில் நானே வந்து அந்த பவர் வாஷ் மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த பைப்பு அந்த மோட்டர்லாம் வருமே, ஸோ அது வாங்கிடலான்னுக்கிறேன் கைஸ். ஏன்னா அடிக்கடி வாஷ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வாங்கியே ஒரு 8 to 9 months தான் ஆகுது. ஆனால் வாஷ் பார்த்தேன்னா நான் ஒரு 15 டைமாக பண்ணியிருப்பேன் கைஸ் நம்ம வண்டியை. ஸோ அவ்வளோ டைம் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம கேபி சன்ஸ் வாட்டர் வாஷ் அப்படின்ட்டு. பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ், ஃபைனலி நம்ம பைக்கோட ஷவர் முடிஞ்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லுக் அட் திஸ் பியூட்டி கைஸ். க்ளீனாக இருக்குல்ல? ஸோ லுக் அட் ஆர் ஐஸ் கைஸ். ஸோ க்ளீன் அண்ட் ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். அண்டு இப்போ தான் பைக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இந்த வாட்டர் சர்வீஸ் சென்டரில் எல்லாமே ஓகே தான். அவங்கக்கிட்ட பெடாக் ஸ்டாண்ட் ஒன்று இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இல்லை, மற்றபடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் குட் கைஸ். லுக் அட் திஸ் கைஸ், லுக் அட் ஆர் பைக். ஸோ ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவை. அண்ட் திருப்பத்தூரில் இருக்கிறவங்க யூ கேன் விசிட் தட் சென்டர். இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஸோ நல்லா க்ளீனாகவே பண்ணுறாங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் கைஸ், ஸோ நீட் அண்ட் க்ளீன். அவர் பைக்ஸ் லுக் ஃபென்டாஸ்டிக். அண்டு நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெடாக் ஸ்டாண்ட் நானே வாங்கிட்டு நம்மளே அந்த பவர் வாஷிங் கிட் இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு நம்மளே இதுக்கப்புறம் அந்த ஃபோம் ஒன்று வரும், அது வாங்கிட்டு நம்மளே பண்ணலான்னு இருக்கோம்.
ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். என்ன மாடிஃபிகேஷன்னா, ஸோ இந்த பார்ட்டை எக்ஸ்ட்ராவாக கழட்டிடலான்னு இருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெடாக் ஸ்டாண்டு வைக்கும்போதும் அதே மாதிரி செயின் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா நம்ம, அந்த டைமில் இது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இது எடுத்தால் இன்னும் அந்த ஸ்போர்ட்டி லுக் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நாளைக்கு வீடியோவில் வந்து நான் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். என்னோடய டூல் கிட்லேயே ரிமூவ் ஆனால் நானே ரிமூவ் பண்ணிடுவேன். இல்லைனா வந்து நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம் இல்லையா கைஸ். ஸோ நம்ம போயிட்டு மெக்கானிக் ஷெட்லேயோ இல்லை நானே பண்ணிவிடுவேன். இன்கேஸ் அப்படி இல்லைனா வந்து அங்கே போய் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோ பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் சயாம். லவ் யூ கைஸ்.